ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே கிளாஸ் கைஸ். ஸோ டுடே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகு 1 பொருளியல் அறிமுகம் சம்பந்தமாக ஏ லெவலினுடைய எக்கனாமிக் சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் ஆல்ரெடி பிளானிங் பண்ணிட்டோம் நம்மளோட பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ த பாஸ் பேப்பர்ஸ் ஒன்ஸ் வி ஃபினிஷ் த சிலபஸ். ஸோ பொருளியலினுடைய அடிப்படைகள், பொருட்கள், சேவைகள், உற்பத்தி காரணிகள், அடிப்படை பொருளாதார பிரச்சனை, பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம உற்பத்தி சாத்திய வலையான ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல இருக்கிறோம். இங்க நமக்கு தெரியும் உற்பத்தி சாத்திய வலை என்பது என்னத்தை குறிக்குது. குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடியதாக உள்ள அனைத்து வளங்களை பூரணமாகவும் முழுமையாகவும் உச்ச செயற்திறனோடும் பயன்படுத்தி ஒரு நிலையான தொழில்நுட்பத்துக்கு கீழே உற்பத்தி செய்யக்கூடிய 2 வகையான பொருட்களினுடைய பல்வேறு சேர்க்கை புள்ளிகளை காட்டுகின்ற ஒரு கோடு உற்பத்தி சாத்திய வலை அல்லது எல்லை. ஸோ இந்த உற்பத்தி சாத்திய வலை 2 வேறுபட்ட பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்கின்ற பொருளாதாரம் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்படும். இதுல உற்பத்தி சாத்தியமான பிரதேசம், உற்பத்தி சாத்தியம் அற்ற பிரதேசம் என்பதை பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஸோ எது உற்பத்தி சாத்தியமான பிரதேசம், எது உற்பத்தி சாத்தியம் அற்ற பிரதேசம் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி உற்பத்தி சாத்திய வலையினுடைய எடுகோள்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காணப்படுகின்ற அல்லது கிடைக்கக்கூடியதாக உள்ள வளங்கள் வந்துட்டு மாறாமல் நிலையானதாக உள்ளது. அந்த வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வளங்கள் உச்ச செயற்திறன் அல்லது உச்ச வினைத்திறனில் பயன்படுத்துகிறது. இங்கு உச்ச செயற்திறன் அல்லது உச்ச வினைத்திறன் என்பது ஆகக்கூடிய வெளியீட்டுக்காக பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. பொருட்கள் சேவைகளுடைய வெளியீடானது ஆகக்கூடியதாக இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதை நம்ம 2 முறையில சொல்லலாம். ஒன்று, உச்ச வெளியீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆக குறைந்த அளவு உள்ளீடுகள், ஓரளவு வெளியீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆக குறைந்த அளவு உள்ளீடுகள் என்று சொல்ல முடியும். அல்லது ஓரளவு உள்ளீட்டை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக கூடிய அளவு வெளியீடுகள் என்றும் இந்த உச்ச செயற்திறன் அல்லது வினைத்திறனை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 2 வகையான பொருட்கள் மட்டும்தான் அங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. தொழில்நுட்பம் அது மாறல. இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே நாம ஒரு எசம்ஷன் என்று சொல்லுவோம். ஒரு எடுகோள்களாக எடுத்துத்தான் நம்ம இந்த உற்பத்தி சாத்திய வலையை நம்ம வரைவோம். அதே மாதிரி the factors determine the production possibility frontier of an economy. ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி இயலளவு வலையை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ நீட் ஆன்சர்ஸ். பிகாஸ் இந்த உற்பத்தி சாத்திய வலையை நம்ம ரொம்ப டீப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பொருளாதாரம் ஒன்றினுடைய உற்பத்தி இயலளவு வலை எத்தனை பொருட்கள் எவ்வளவு இருக்கும், அதனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது 2 விஷயம் தீர்மானிக்கும் படிச்சுக்கிறோம். வாட் ஆர் தோஸ்? ஐ நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆல் பீப்புள். உற்பத்தி சாத்திய வலை அல்லது எல்லையினை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன? சுகாஷினி கரெக்ட். மற்ற ஆன்சர்ஸ் 2 விடயங்கள் தீர்மானிக்கும். ஐ நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆல் த பீப்புள். ஜஸ்ட் கிளாஸஸ்க்கு வாரம் போறோம் லிசன் பண்ணிட்டு இருக்கிறது மேட்டர் கிடையாது. நீங்க படிக்கிறீங்களா இல்லைங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றது? அஃப்ரோஸ் என்ன 2 விடயங்கள்? ஜுஹா, திலானி ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு மனசுல படுறத ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். யஹ்யா, what are those? அஸ்கா, சுஹா, அம்னா, ஃபவாஸ் என்ன விஷயங்கள் அது? ஃபத்திமா, அஃப்ரோஸ் உற்பத்தியில செயற்திறனும் வள ஒதுக்கீட்டு செயற்திறனுமா பொருளாதாரம் ஒன்றில் உற்பத்தி அளவுகளை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன படிக்கிறீங்க நீங்க? உற்பத்தியில் செயற்திறனும் வள ஒதுக்கீட்டு செயற்திறனும் பொருளாதார வினைத்திறன் இருக்குதா இல்லையா என்பது சொல்றது. பொருளாதார வினைத்திறன் என்பது ஒரு சிற்றின பொருளியல் காரணியை விளக்குகின்ற ஒரு விஷயமே தவிர அது ஒரு நாட்டுல பொருளாதாரம் ஒன்றுல எவ்வளவுக்கு உற்பத்தி இயலளவு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குங்கிறது சொல்றது கிடையாது. விளங்கி படிங்க படிக்கிறத. ஜஸ்ட் பாடமாக்க வேணாம். சொல்ற விஷயத்த இதுக்கு நாம என்னத்தை படிச்சிருக்கிறோம்னு பார்க்காமலுக்கு சொல்ற விஷயம் என்னங்கிறத பாருங்க. பொருளாதாரம் ஒன்றினுடைய உற்பத்தி இயலளவு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நாடு அல்லது ஒரு பொருளாதாரம் எத்தனை பொருட்களை, சேவைகளை அவங்களால உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னு சொன்னா எத்தனை பொருளை, சேவையை அவங்களால உற்பத்தி செய்ய முடியுங்கிறது எப்படி? எவ்வளவுக்கு ஊழியர் இருக்கிறாங்க, எவ்வளவுக்கு மெஷினரிஸ் இருக்குது, எவ்வளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறது தான் ஒரு கம்பெனியால எவ்வளவுக்கு ஒரு பொருளாதார ஒரு உற்பத்தி செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு நாடு எத்தனை பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்ய முடியுங்கிறது எதுல தங்கி இருக்கும்? அந்த நாட்டுல காணப்படுகின்ற வளங்கள் எவ்வளவு, நிலம் எவ்வளவு காணப்படுது, உழைப்பு எவ்வளவு காணப்படுது, மூலதனம் எவ்வளவு காணப்படுகிறது, முயற்சி தானே. கேள்வியை விளங்கி ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு பேரு நாம் என்ன சொல்லுவோம்?
வளங்களினுடைய கிடைப்பனவு அல்லது வள திரட்சி, வளங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்மளால பொருட்கள் சேவைகளுடைய அதிகூடிய உச்ச உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனை வினைத்திறனாக பயன்படுத்தணும். ரைட்? சோ ஜஸ்ட் கிளாஸுக்கு வாரோம், பாக்குறோம், அப்படி கிடையாது. நீங்க கிளாஸ் முடிச்சது பிறகு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஐடியாஸ். உங்களோட நோட்ஸை தெளிவாக நீங்க படிச்சு கொள்ளணும். நீங்களா ரிவிஷன் பண்ணணும். ஒவ்வொரு தலைப்பாக நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு என்னன்னு நினைவு வரணும். அப்படி இருந்தா தான் நீங்க சரியான ஒரு பாதையில போறீங்கன்ற அர்த்தம். இவ்வளவுக்கு ரிவிஷன் பண்ணியும் ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், நான் படிச்ச விஷயங்கள் இதுதான் இதுதான் சொல்லி அப்படி கேட்டு நீங்க பிளவுறீங்கன்னு சொன்னா வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? கன்சிஸ்டன்சி இஸ் கீ ஃபார் யுவர் சக்சஸ். எந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய ஞாபகம் வந்துட்டு கூட இருக்கும். ஸோ டோன்ட் மேக் சில்லி மிஸ்டேக்ஸ் ஹியர். ஸோ பொருளாதாரம் ஒன்றுல உற்பத்தி இயலவலையை தீர்மானிக்கின்ற காரணிகள் 2 விஷயம். எவ்வளவுக்கு நமக்கிட்ட நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்றது அந்த நாட்டுல காணப்படுது. காணப்படுகின்ற அந்த நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை எவ்வாறு வினைத்திறனாக நல்ல தொழில்நுட்பத்தை கொண்டு, மனித மூலதனத்தை கொண்டு, முகாமைத்துவ திறனை கொண்டு, தொழில் பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியை கொண்டு அதிகூடிய உச்ச உற்பத்திக்காக நம்ம பயன்படுத்துறோம் அந்த வளங்களை. சிம்பிள். இதுக்கும் பொருளாதார வினைத்திறனுக்கும் எங்க போறீங்க நீங்க? எது குழம்பிக் கொள்ளாதீங்க நீங்க. பி கிளியர் ஆன் யுவர் பாயிண்ட்ஸ். தென் உற்பத்தி சாத்திய வலையினுடைய வடிவங்கள் பார்த்திருந்தோம். நேர்கோட்டு வடிவம், உற்பத்திக்கு குழிவானது, உற்பத்திக்கு குவிவானது, இதெல்லாம் நம்ம என்னன்னு படிச்சுக்கிறோம். மாறாமைச்சருடைய உற்பத்தி சாத்திய வலை, இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு ஒவ்வொன்றா படிச்சுக்கிறோம். பாருங்க, சம அலகுகளால் அதிகரித்து செல்கின்ற போது இழக்கப்படுகின்ற மற்ற பொருளுடைய உற்பத்தி அளவானது எப்பொழுதுமே மாற்றமடையாமல் ஒரே அளவாக இருப்பதனை மாறாமைய செலவுன்னு சொல்றோம். இதுக்கும் காரணம் இருக்கிறது. இந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வளங்களினுடைய பூரண பதிலீட்டு தன்மை. ஒரு வளத்தை அப்படியோ இன்னொரு வளத்துக்கு நம்மளால மாற்ற முடியுமாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தை நாம் அவ்வளவுக்கு இழக்க வேண்டியதாக இல்லை. சம அலகுகளாக அதிகரித்து கொண்டு போனால் ஒரு ஊழியத்தை இன்னொரு பொருளினுடைய உற்பத்திக்கும் அப்படியே மாற்ற இயலும். ஒரு டெக்னாலஜி அப்படியே கொண்டு போக இயலும் என்று சொன்னால் அங்கு அமைய செலவு என்பது மாற மாட்டுச்சு. ஆனா அதுவே உற்பத்திக்கு குழிவான வடிவம் அல்லது மூலத்திற்கு குழிவான வடிவம் என்ன அர்த்தம்? சோ இங்க சமாளர்களால் நம்ம அதிகரித்து கொண்டு போறோம் என்று சொன்னால் அதற்காக இழக்கப்படுகின்ற மற்ற பொருளுடைய உற்பத்தி வந்துட்டு தொடர்ந்து அதிகரிச்சு செல்லும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 பொருளை உற்பத்தி செய்யறோமா, ஒரு பொருளை விட்டு கொடுக்கிறோம். அதே 2 அலகை மறுபடியும் உற்பத்தி செய்யும் போது ஒரு 3 பொருளை விட்டு கொடுக்க வேண்டி வரும். காரணம் என்ன என்று சொன்னால் நடைமுறையில பொறுத்த வரைக்குமே பூரண பதிலீட்டு தன்மையினை வளங்கள் கொண்டிருப்பதில்லை. ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு இசைவாக்கம் அடைந்த நிலம் திடீரென்று நீங்க ஒரு அரிசி உற்பத்திக்காக வேளாண்மையை பயிர் செய்கிறதுக்காக அந்த நிலத்தை நீங்க பதப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா திடீர்னு அதுல சோளம் போட்டீங்கன்னா அந்த நிலம் வந்து டக்குனு மாற மாட்டுச்சு. பூரண பதிலீட்டு தன்மை 100% சப்ஸ்டிடியூட் ஆக இருக்க மாட்டுச்சு. அது பூரண மாற்று பயன்பாடு வந்து கிடைக்க மாட்டுச்சு. ஒத்த தன்மையாக இருக்க மாட்டுச்சு. அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியர் வேலை செஞ்சு கொண்டு இந்த டாக்டர் வேலையை கொடுத்தா செய்யலுமா? அவர் படிச்சிருக்கிறாங்கிறதுக்காக தே காண்ட். ஈவன் நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும் போதே கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற கம்பெனியுடைய ப்ரொசீஜர்ஸை நீங்க பழகி எடுக்கிறதுக்கு. த ரீசன் இஸ் நாம 100% ரீப்ளேசபிளாக இருக்க மாட்டோம். சோ ஒவ்வொரு பொருட்களினுடைய உற்பத்திகளிலும் வெவ்வேறு வகையான தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில நீங்க அக்கௌண்டனா வேலை செய்றீங்க, அங்க பயன்படுத்தக்கூடிய ERP சாஃப்ட்வேர்ஸ், அதாவது அக்கவுண்ட் செய்யக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு குயிக் புக்ஸ்ங்கிற கூடிய ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் இருந்தால் இன்னொரு கம்பெனிக்கு போறீங்க, அங்க நெட்சூயிட்ங்கிற கூடிய ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க 2 டிஃபரெண்ட் டெக்னாலஜி. ரைட்? ஒருத்தவங்க ஜஸ்ட் ஒரு டெஸ்க்டாப் பேஸ்டான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனில, இன்னொரு கம்பெனில கிளவுட் பேஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே டிஃபரெண்ட் டெக்னாலஜி. சோ ஒரு அந்த தொழில்நுட்பத்தை இருந்து இந்த தொழில்நுட்பத்துக்கு நீங்க மாறி கற்றுக்கொள்றதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்த எஃபிஷியன்சி உங்களுக்கு ரெண்டாவதுல இருக்க மாட்டுச்சு. ரைட்? குறித்த பண்டத்தை உற்பத்தி செய்ய மிகவும் பொருத்தமான ஒரு காரணி மற்றொரு பண்டத்தை உற்பத்தி செய்ய பொருத்தமானதாக இருக்காது. அப்போ இதுதான் பிராக்டிக்கல். இதனால தான் உற்பத்திக்கு குழிவானது, மூலத்திற்கு குழிவானது, வெளிநோக்கி குவிந்ததுதான் பிராக்டிக்கலாகவும் நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னு சொல்லி தந்திருந்தேன். எஸ்டர்டே கிளாஸ்லயும் நான் இதை வந்து கேட்டிருந்தேன், லாஸ்ட் கிளாஸ்ல. ரைட்? உற்பத்திக்கு குவிவான வடிவம் என்பது என்னன்னு சொல்லி தந்திக்கிறேன். உற்பத்திக்கு குவிவானதுன்னா குறைந்து செல்கின்ற அமைய செலவு. இது பிராக்டிக்கலே கிடையாது. நீங்க சமாளர்களாக இழக்கப்படுகின்ற ஒரு சமாளர்களாக அதிகரித்து செல்லும் போது இழக்கப்படுகின்ற அளவு ஒவ்வொரு டைமுமே குறைவடைந்து கொண்டு செல்கிறது. இது பிராக்டிக்கலே கிடையாது. ஜஸ்ட் ஒரு தியரிக்கு தான் இது சாத்தியமாகும். ரைட்? இதுல 2 மெத்தட்ல இதை விளக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். 2 மெத்தட்ல நீங்க விளக்கலாம்.
பட் இது ஒரு பிராக்டிக்கலுக்கு சாத்தியமற்றது. ஸோ பெரும்பாலும் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கான காரணங்களாகவும் இந்த ரெண்டாவதுல தான் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் செய்யப்படும். அதே மாதிரி நாம பொருளியல்ல காணப்படுகின்ற எண்ணக்கருக்களை நிறைய விஷயங்களை விளக்குறதுக்கு நாம உற்பத்திக்கு குழிவான வடிவத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கிளியரா எல்லாருக்குமே? லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நேர்கோட்டு வடிவம் மாறா அமைய செலவு என்பது காணப்படும்? அதிகரித்து செல்லும் அமைய செலவு என்பது ஏன் காணப்படும்? உற்பத்திக்கு குவிவான வடிவம், இந்த ரெண்டுக்கும் காரணம் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமாக கேள்விக்கு வரும். எல்லாருமே எழுதி படிங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். டிராஃப்ட் பேப்பரை வாங்கி கொள்ளுங்க. கடைகள்ல இருக்குது. நீங்க கிலோ கணக்குல வாங்கி கொள்ளையிலும். ரொம்ப செலவாக மாட்டேன். 200 ருபீஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பேப்பர் 2 மாசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவு பேப்பர் கிடைக்கும். எடுத்து ஒவ்வொரு தலைப்பை போட்டு ஒவ்வொரு விஷயத்தை நீங்க படிக்கிறது, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தட். அதுதான் உங்களோட மனசுல பதியும். ரைட்? ஃபெஸ்ட்டுக்கு நீங்க வாசிச்சுட்டு போறதை விட ஒரு தரம் வாசிங்க. ஒரு தலைப்பை பாக்குறீங்க, ஒரு தரம் வாசிங்க, அதை விளங்கி எடுத்த பேப்பரை பார்க்காமலுக்கு அவடத்தையே எழுதுங்க உங்களோட பெண்ணால. நிறைய சொற்களை மிஸ் பண்ணுவீங்க. பார்க்காமலுக்கு எழுதுங்க. நிறைய வேர்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க. மறுபடியும் ஒரிஜினலா நம்மளோட நோட்ஸோட நீங்க அதை பாருங்க. எந்த வேர்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம், அந்த வேர்டை மிஸ் பண்றதால நம்மளோட ஆன்சரினுடைய குவாலிட்டி குறையுதா இல்லையா, மறுபடியும் எழுதுங்க. அதுதான் உங்களோட மனசுல நிக்கும். மறுபடியும் என்ன பேப்பர்ன்னு சொன்னா, நீங்க ஒரு ஹோல்சேல் கடையில, சில்லறை கடை மாதிரியான ஒரு ஹோல்சேலுக்கு விற்கிற ஒரு கடையில போயிட்டு, பெரிய அளவுல இந்த சில்லறை சாமான விற்கிற கடையில டிராஃப்ட் பேப்பர்னு கேளுங்க மை டியர்ஸ், உங்களுக்கு தருவாங்க. டிராஃப்ட் பேப்பர்னு சொன்னா ஒரு பெரிய அகலமான பேப்பர். உங்களுக்கு சாப்பாடு கடையில எல்லாம் சுத்தி தருவாங்க தானே, அந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க ஷார்ட் நோட்ஸா எடுக்கிறதுக்கு அதை வெட்டி யூஸ் பண்ணலாம், பின் பண்ணி. புக்ஸ்ல யூஸ் பண்ண போனோம்னு சொன்னா பேப்பர் வந்துட்டு நமக்கு நிறைய காசு செலவாகும். ஸோ தோஸ் ஆர் த மெத்தட்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் இட். நான் இந்த பெட்ச் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமலுக்கு இங்க தொடர்ந்து கிளாஸ் வர பிள்ளைகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு பெட்சுக்கு நான் கிளாஸ் எடுத்ததே கிடையாது. ரைட்? டெய்லி ஷெடியூல்ல நான் கிளாஸ் எடுத்ததே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு ஸ்பீடா வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் உங்களுக்கு சிலபஸ் வந்து முடிவடையும் மாட்டுச்சு. ஸோ நாம போற இலக்கு வந்துட்டு ரொம்ப பெருசு. அதுக்காக நான் கொடுக்குற உழைப்பும் ரொம்ப ஈடு இணையே இல்லாதது. அதை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம். ஸோ நல்லா படிங்க. தட்ஸ் இட். ஸோ இதுக்கு பிறகு நாம உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் அல்லது சரிவு சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் அல்லது சரிவு என்பது என்ன? அந்த கோட்டினுடைய சரிவு, படித்திறன். இது நம்ம என்னன்னு தெரியும். அதாவது ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருளினுடைய உற்பத்தியை நாம அதிகரிக்கிறோம்னா இன்னொன்று பொருளை விட்டு கொடுக்கணும். ஸோ இழக்கப்படுகின்ற அளவின் கீழ் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவு ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் தான் நம்ம சரிவுன்னு சொல்றோம். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அதே மாதிரி இது எப்பயுமே மைனஸ்ல காணப்படும். பிகாஸ் மைனஸ்ல ஒரு ஃபிகரை நம்ம மேலுக்கு போட்டு கீழுக்கு ஒரு பிளஸ்ல போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் எப்பயுமே மைனஸ்ல தான் காணப்படும். ஸோ இதெல்லாம் உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமான முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்த்துட்டு, தென் அது பிறகு சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் எண்ணக்கருக்களை பிபிசியில விளக்குறதுல மைக்ரோ எக்கனாமிக் கன்செப்டான சிற்றின பொருளியலுடைய எண்ணக்கருக்களை பார்த்துக்கிறோம். அருமை, மாற்று பயன்பாடு, தெரிவு, அமைய செலவு, வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம், பொருளாதார வினைத்திறன் அல்லது செயற்திறன். இதைத்தான் நீங்க அப்ரோஸ் நீங்க அங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க கிளியராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ குழப்பங்கள் இருக்கும்போது தான் தெளிவுகள் பிறக்கும். ஸோ குழப்பம் அடைவது பிரச்சனை கிடையாது. பட் அதுல இருந்து தெளிவாக இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ரைட்? ஸோ அருமை என்று சொல்லக்கூடிய ஸ்கேசிட்டி என்னன்னு நமக்கு தெரிந்திருக்கும். 2 விடயங்களோட நம்ம ஒப்பீடு செய்து நம்ம 2 விஷயங்களை வைத்துக்கொண்டு அருமை என்பதை விளக்குவோம். ஒன்று எல்லையற்ற மனித விருப்பம், வரையறுக்கப்பட்ட வளங்கள். இது 2ஐயும் வைத்துக்கொண்டு நம்மளால எல்லையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியுமான அளவுக்கு போதுமான வளம் இல்லாததான் அருமைன்னு நம்ம சொல்றோம். ஸோ இதனால மனித விருப்பத்தை டிங்கிற புள்ளியில காட்டிட்டு ஏயோ சியோ பி என்கின்ற புள்ளிகளில் தான் ஒரு பொருளாதாரத்தால உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இதுதான் அருமை என்று சொல்லக்கூடிய எண்ணக்கரு என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். தென் அது பிறகு மாற்று பயன்பாடான ஆல்டர்னேட்டிவ் யூஸை நம்ம எப்படி விளக்குறோம்னு நமக்கு தெரியும். ஆல்டர்னேட்டிவ் யூஸ்ண்டா என்ன? பல்வேறு வகையான பொருட்கள் சேவைகளுக்கு ஒரே ஒரு வளத்தினை, அதாவது நிலமோ உழைப்போ மூலதன முயற்சியினை நீங்க ஒரு கைத்தொழில் இண்டஸ்ட்ரியல் ஒரு மெஷினை உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு நூல் உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு ஆடையை உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம். இதுதான் மாற்று பயன்பாடு, சிம்பிளா. ஸோ
நாம் ஒரு பிபிசியை நம்ம கீறும் போதே வைப்பொருள் எக்ஸ்பொருள் என்று சொல்லி இரண்டு வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்றது ஒரே வளத்தினை பயன்படுத்தினால் அந்த நாட்டில் காணப்படுகின்ற எல்லா வளத்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே இல்லாமலுக்கு முழு வளங்களையும் பயன்படுத்தித்தான் ஒரு நாடு தனது உற்பத்தியினை தன்னுடைய உற்பத்தி இயலளவு எல்லை அதாவது பிபிசி கோட்ல வச்சிருந்து இன்னும் அதே இன்னொரு புள்ளியிலும் அந்த பிபிசி கோட்ல உற்பத்தி சேர்க்கையை தெரிவு செய்ய முடியுமாக இருந்தால் ஒரு பொருளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்களை அதே மாதிரி இன்னொரு பொருளுக்கு மாற்ற முடியும் என்பதனால தான் நம்ம பிபிசி கோடே நம்ம கீறோம். சோ மாற்று பயன்பாடு என்பது நம்ம பிபிசி கோட்டினுடைய எடுகோளுக்குள்ளேயே வந்துடுது. பிகாஸ் இரண்டு வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதாரம் என்று சொல்லும் போதே அந்த இரண்டு வேறுபட்ட பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான வளங்களை நம்மளால பயன்படுத்த முடியும் என்பதனால அங்கு வளங்களுக்கு மாற்று பயன்பாடு உள்ளது. பிகாஸ் மாற்று பயன்பாடு என்பதே ஒரு பிபிசியினுடைய எடுகோள் தான், மறைமுகமான எடுகோள். இதை பத்தி நம்ம எப்படி விளக்கப்படுத்துறேன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அதுக்கு பிறகு பார்த்த சிற்றின பொருளில் என்ன தான் தெரிவு செய்யறது, சாய்ஸ் பண்றதுண்டா எப்படி. சோ தெரிவு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் என்னது, பல்வேறுபட்ட மாற்று பயன்பாடுகள் அல்லது பல்வேறுபட்ட உற்பத்தி சேர்க்கைகள் காணப்படும் போது அதுல சிறந்ததை தெரிவு செய்யறது தான் தெரிவு. சோ நாம ஒரு பிபிசி கோட்ல ஏ என்கின்ற புள்ளியிலேயும் உற்பத்தி செய்ய முடியும், பி சி டி என்று சொல்லி பல்வேறுபட்ட உற்பத்தி சேர்க்கைகள் நமக்கு காணப்படுகின்றன. இதுல எதையாவது அந்த பொருளாதாரம் தனக்கு மிக பொருத்தமானதை தெரிவு செய்ய முடியும் என்பது காட்டுவதன் மூலமாகவே அங்க தெரிவு என்பதை நம்ம விளக்குகின்றோம். சிம்பிளா இதுதான் விஷயம். அதே போல அமைய செலவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த அமைய செலவுன்னா என்ன அர்த்தம், ஒரு பொருளாதாரம் தனது உற்பத்தியினை, ஓகே ஐ ஹேவ் a question right now, right? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சது, I'm expecting a correct answer from all the people. Also I'm expecting answers from all the people. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், கரெக்டான ஆன்சர் நான் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பொருளாதாரம் அமைய செலவு இன்றி தனது உற்பத்தியை அதிகரிக்க முடியாது. அது எக்ஸ் பொருளாக இருந்தாலும் சரி, வை பொருளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி சாத்திய வலையினுடைய கோட்டில் அந்த பொருளாதாரம் தனது உற்பத்தியை மேற்கொள்ளும் போது சரியா பிள்ளையா? எஸ் ஓ ராங்? எஸ் ஓ நோ? எஸ் மீன்ஸ் கரெக்ட், நோ மீன் ராங். எந்த ஒரு பொருளாதாரமும் தனது உற்பத்தியினை உற்பத்தி சாத்திய எல்லை அதாவது அந்த கோட்டில மேற்கொள்ளுமாக இருந்தால் ஒரு பொருளினுடைய உற்பத்தியை இன்னொரு பொருளை விட்டு கொடுக்காமல், அதாவது அமைய செலவு இன்றி அதனால அதிகரிக்க முடியாது என்பது சரியான குற்றா பிழையான குற்றா? அஃப்ரோஸ், எஸ் ஓ நோ? அஃப்ரா, ஜுஹா, திலானி, யஹியா, அஸ்கா சுஹா, அம்னா ஃபவாஸ், அசீம் அஹமட், ஷிஃபான், எம்எஸ் அப்துல்லா, நுசைபா நவாப், சல்மா சலாம், ராஷியா நாசிர், ஜெய்னப், திலக்ஷி, ரினுஷி, சிவகுமாரி, ஆத்திகா, அஜிதா, அகிலா, அர்ஹப், அஸ்மா, அஷ்னிஃப், ஃபசிஹா, ஹனாசகி, இஃப்ரா, இல்மா நவாஸ், கவி, கீர்த்திகா, கௌஷி. ப்ளீஸ் ஆன்சர். அஃப்ரான் அலி, ஷிஃப்கா, மதா ஹில்யாத், மாஹிர் இப்ராஹிம், மரியம் ஃபாஹிம், மிஷ்ஃபா. போன கிளாஸ் இதை பத்தி ரொம்ப நான் மிச்ச நேரம் பேசியிருந்தேன். உமர் ருசைத், நதான் அலீஸ், நஃபீஸ், நிஹார் நஸ்ரான், பிரமிளா, எழினி, பிரதீப், பிரின்ஸ் இது உங்களோட நேமை போட்டுக்கோங்க ப்ளீஸ், சேஞ்ச் யுவர் நேம். சுமையா, பிரணவி, ராகினி, ராகுலன், ரனுஷினி, ஆன்சர் மை கொஸ்டின். நிலாந்தி, சாபரி, சபீர் அகமத், சமா நசீர், சாஹிலா ரிஷான், ஷாக்கிரா, சுஹாஷினி, ரக்பி, தர்மேஸ்வரன், விதுர்ஷன், ஜைனப் ஜுல்ஃபிகார், அரீப் ஜுஸ்லி. So there are a lot of answers. நதான் அலி சொல்றாங்க நோ, ராகுலன் எஸ், நிலாந்தி, தர்மேஸ்வரன் நோ, மாஹிர் இப்ராஹிம் நோ, அகிலா நோ, ராசியா நோ, மெஜாரிட்டிஸ் எஸ். மை டியர்ஸ், நீங்க போன கிளாஸஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்றீங்களா உண்மைக்கு? Are you guys actually listening to my words? பாருங்க, ஒரு பொருளாதாரத்துல இந்த கோட்டுல உற்பத்தி இடம்பெறுதுன்னு அதனுடைய அர்த்தம் என்ன? கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களும் எல்லா நிலம் உழைப்பு மூலதன முயற்சியையும் கொண்டு வந்து யூஸ் பண்றாங்க, முழுமையாக பயன்படுத்துறாங்க. இதுக்கு பிறகு எந்த ஒரு வளமும் இல்லை. உச்ச செயற்திறன் வினைத்திறன் சொன்னா மேக்சிமம் அந்த வளத்தை எவ்வளவுக்கு பிழிஞ்சு எடுத்து
வேலை வாங்க முடியுமோ அதுக்குள்ள இருந்து எவ்வளவுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியுமோ அப்படியும் இருந்தா இனி வளமே இல்லைன்னு சொன்னா இப்ப ஏ புள்ளியில இயங்குதுன்னு சொன்னா அதை பி புள்ளிக்கு மாத்தணும். அதாவது 250 அலகுகள் எக்ஸ் வையிலையும் 100 அலகுகள் எக்ஸிலையும் இருக்குதுன்னு சொன்னால் மேக்சிமத்தில் இருக்கிறாங்க. 100 அலகுகளை 200 அலகுகளுக்கு எக்ஸுக்கு மாத்தணும்னு சொன்னால் வையில இருந்து விடாமலுக்கு நம்மளால எக்ஸ் அதிகரிக்க முடியுமா? முடியாது. காரணம் ஏன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஏ புள்ளியிலேயே எல்லா வளங்களையும் பயன்படுத்தி தான் 250 வையையும் 100 எக்ஸையும் நம்ம உற்பத்தி செய்யறோம்டா. மறுபடியும் எக்ஸ்ல 100ல இருந்து ஒரு 200க்கு கூட்டணும்டா இனி வளமே இல்ல உற்பத்தி செய்யறதுக்குன்னு சொன்னால் எங்க இருந்து வளத்தை எடுக்கணும்? வைப்பொருளினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்களை தான் நம்ம எடுக்கணும். எடுத்தால் வைப்பொருளுடைய உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காக குறையத்தான் போகுது. ரைட்? நோ சொல்றவங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நதான் அலிஸ் ரக்பி எல்லாம் சொல்லிக்கிறீங்க நோன்னு சொல்லி. எத்தனை தரம் நான் சொல்லிக்கிறேன்? ஒரு பொருளாதாரம் உற்பத்தி சாத்திய வலை அல்லது எல்லை அந்த கோட்டிலே இயங்கும் போது எக்ஸ் பொருள் அதிகரிச்சாலும் சரி அல்லது வை பொருள் அதிகரிக்க நினைச்சாலும் சரி ஒரு பொருளை விட்டு கொடுக்காமலுக்கு ஒரு பொருளை இழக்காமலுக்கு மற்றொரு பொருளை அதிகரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் அமைச்செலவு. சரியான ஒரு கூற்று. ஏன் அதை ராங்னு சொல்றீங்க தர்மேஸ்வரன்? எத்தனை தரம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி மாஹிர் இப்ராஹிம் என்னத்தை கவனிக்கிறீங்க நீங்க? அகிலா, ராசியா, நாசிர், ரைட்? ஸோ லிசனிங் பவர் வந்துட்டும் குறைய இருக்குது ஒரு சில பேர்கிட்ட, நாட் இன் த மெஜாரிட்டி. ஸோ கவனமாக ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த கிளாஸை பாருங்க. நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கிருக்காண்டு பாருங்க. ரைட்? இந்த பாருங்க நோட்ஸ்லயே நான் தந்திக்கிறேன் பாருங்க. இவ்வாறு ஒரு பொருளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு இன்னும் பொருளின் உற்பத்தியை விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. இதுவே அமைய செலவு. ஸோ இதுதான் அமைய செலவு சம்பந்தமாக நம்ம படிச்ச விஷயம். சேஞ்சஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன், வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம விளங்கப்படுத்தலாம். வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது என்ன? ஒரு பொருளினுடைய வளத்தை அப்படி இன்னொரு வளத்துக்கு பயன்படுத்தணும். ஸோ அந்த பி பொருளினுடைய உற்பத்தியிலிருந்து கியூனுடைய உற்பத்திக்கு நம்ம மாறணும்னு சொன்னால் நம்ம எக்ஸ் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறோம்? வையினுடைய பொருட்களினுடைய அளவை குறைக்கிறோம். அப்படின்னா மறைமுகமாக என்ன அர்த்தம்? வைக்கு பயன்படுத்தப்பட்ட வளங்களை எடுத்து கொண்டு வந்து ஆடை உற்பத்தியான எக்ஸுக்கு நம்ம மாத்துறோம். அல்லது ஒரு பொருளாதாரம் கியூல இருக்குது, பிக்கு போகுதுன்னு என்ன அர்த்தம்? ஆடை உற்பத்தியை குறைத்து கொண்டு ஆயுத உற்பத்தியில வளங்களை மாற்ற போகிறது. இது கோட்டில் இயங்குதுன்னு சொன்னா வேற எந்த ஒரு வளமும் இல்லை. ஆடை உற்பத்தியில காணப்பட்ட நில உழைப்பு மூலதன முயற்சியை தான் ஆயுத உற்பத்தியை கொண்டு போகணும்னு சொன்னால் அங்க வளங்கள் மாற்றப்படுகிறது. இதைத்தான் நம்ம வள ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றமாக நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கு பிறகுதான் முக்கியமாக பொருளாதார வினைத்திறன் அல்லது செயற்திறனுடைய கன்செப்டுக்குள்ள நம்ம போயிருந்தோம். இங்க பொருளாதார வினைத்திறன் என்பது 2 வினைத்திறன்களை கொண்டதாக காணப்படும். உற்பத்தியில் வினைத்திறன், அதே மாதிரி வள ஒதுக்கீட்டுல செயற்திறன் என்று சொல்லக்கூடிய விஷயம், ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அண்ட் எலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. ரைட்? அதே மாதிரி இந்த உற்பத்தி செயற்திறன் அடைவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த உற்பத்தி வினைத்திறன் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி என்பது என்ன? வள ஒதுக்கீட்டிலுடைய வினைத்திறன் என்பது என்ன? உற்பத்தியில் வினைத்திறன் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யும் போது ஓரளவு உள்ளீட்டுக்கு உயர்ந்தபட்ச வெளியீடு அல்லது ஓரளவு வெளியீட்டுக்கு ஆக குறைந்த அளவு உள்ளீடு. எப்பயுமே உற்பத்தியில் செயற்திறன் என்பது என்ன? கோட்டில் தான் இருக்கும். அப்படி கோட்டில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை விட்டு கொடுக்காமலுக்கு இன்னொரு பொருளினுடைய உற்பத்தியினுடைய அளவை அதிகரிக்க முடியாது. அமைய செலவின்றி பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தினை அதிகரிக்க முடியாது. அது எக்ஸ் பொருளை நீங்க அதிகரிக்க நினைச்சாலும் சரி, வைப்பொருள் அதிகரிக்க நினைச்சாலும் சரி. அதே மாதிரி உற்பத்தியில செயற்திறன் அடையணும்னு சொன்னால் அங்க முழு வேலை வாய்ப்பு இருக்கணும், பூரண உற்பத்தி இருக்கணும். அதே மாதிரி சராசரி செலவு எல்லை செலவுக்கு சமனாக காணப்படணும். இது எல்லாமே நம்ம உற்பத்தி வினைத்திறன் சம்பந்தமாக படிச்ச விஷயங்கள். ஞாபகம் இருக்குதா? உற்பத்தி வினைத்திறன் என்பது என்னன்னு நினைவு இருக்குதா? திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கான காரணம் உங்களோட மனசுல பதியணும். சிம்பிளா என்ன? ஓரளவு உள்ளீட்டை வச்சு ஆக கூடிய அளவு வெளியீடு அல்லது ஓரளவு வெளியீட்டுக்காக ஆக குறைந்த அளவு உள்ளீடு. இதை நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. Can you all remember? Shall I get a quickly, confidently? ஜஸ்ட் கிளாஸுக்கு வந்துட்டு பேசுறத கேட்டுட்டு போறதின் மூலமாக உங்களால 90+ எடுக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கிளாஸுக்கு வார டைம் ஒரு 2 ஹவர் கிளாஸ் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 ஹவர் கிளாஸுக்கு 20 ஹவர் உங்களோட பிராக்டிக்ஸ் இருக்கணும்.
பிகாஸ் ஐ கேன் கைட் யூ ஒன்லி. ஒரு கைட்னஸை தான் தரலாம், இதை படிங்க, இது வரும், இது வரமாட்டுச்சு, இதுக்கு நோட்ஸ் இதுதான் அப்டேட் ஆன விஷயம் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமான ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட கையில தான் இருக்குது. அதே மாதிரி வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனை பத்தி படிச்சிருந்தேன். என்னது? வெறும் உற்பத்தியில வினைத்திறன் மட்டும் கிடையாது. எந்த பொருளை உற்பத்தி செஞ்சாலும் ஓரளவு உள்ளீட்டுக்கு ஆகக்கூடிய அளவு வெளியீடு, ஓரளவு வெளியீட்டுக்கு ஆக குறைந்த அளவு உள்ளீடு என்பது, நீங்க ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம், புகையிலேயே உற்பத்தி செய்யலாம், சமூகத்துக்கு தேவையில்லாத எந்த பொருளையும் உற்பத்தி செஞ்சு அதுல உற்பத்தி வினைத்திறன் நீங்க அடைஞ்சிடலாம். ஆனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன்ல சேர்த்திறன் என்பது என்ன? சமூகம் விரும்புகின்ற பொருட்கள் சேவைகளை கொண்ட சேர்க்கைகளை தான் நீங்க உற்பத்தி செய்யறது. அதுக்காக அருமையான உங்களுடைய வளங்களை ஒதுக்குங்க. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்பது. சோ இந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன், இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஐ நீட் a question. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஒரு பொருளாதாரத்துல எல்லா புள்ளிகளும் பிபிசில காணப்படுகின்ற, அதாவது பிபிசி கோடுன்னா அந்த வளைகோட்டில் மீது காணப்படுகின்ற எல்லா புள்ளிகளிலும் உற்பத்தியில் சேர்த்திறன் இருக்குமா என்றால் கரெக்டா ராங்கா? இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? ஒரு பொருளாதாரத்தில் வளைகோட்டின் மீது இயங்குகின்ற எல்லா புள்ளிகளின் மீதும் உற்பத்தி வினைத்திறனான ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி இருக்கும் என்று சொன்னால் அது கரெக்டா ராங்கா? ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். தெரியுமோ தெரியாதோ தைரியம் ஆன்சர் பண்ணுங்க. டோன்ட் பி afraid to answer the question. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ்ல தான் உங்களோட எந்த அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்றீங்கிறது எனக்கு புரியும். ஷிஃப்கா கரெக்டா சொல்லிக்கிறீங்க, சாபரி, கீர்த்திகா, ஷிஃபான், பிரமீலா, ஆல் ஆஃப் யூ கரெக்ட். ஷஹலா ரிசான் நோ சொல்றீங்க, அப்ப நீங்க படிக்கலன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி பிபிசி கோட்டினுடைய கோட்டின் மீது இருக்கும் என்று சொன்னால் அங்க அமைய செலவின்றி இன்னொரு பொருளை நம்ம அதிகரிக்கவும் முடியாது. அங்கு உற்பத்தியில வினைத்திறன் என்பது காணப்படும். ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தியில வினைத்திறன் என்பது என்ன? மேக்சிமம் எல்லா பொருளையும் பயன்படுத்தி, மேக்சிமம் எஃபிஷியன்சியோடு பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல். கட்டாயமாக அங்க எல்லா புள்ளிகளையும், அது ஏபிசி 3 புள்ளியை மட்டும் இங்க வச்சுக்கிறோம். ஒவ்வொரு புள்ளியாக வச்சாலும் எல்லா புள்ளியிலும் உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படும். ரைட்? ஷஹலா ரிசான் திரும்ப நோட்ஸை கொஞ்சம் படிங்க. ரைட்? அதே மாதிரி நஃபீஸ் திருப்ப பாருங்க. ஜுஹா, எம்ஏ ஜுஹா திருப்ப நோட்ஸை சரியா பாருங்க. ஃபாத்திமா அஃப்ரோஸ், ஜைனப் ஜுல்ஃபிகார் நோட்ஸை கொஞ்சம் திருப்ப பாருங்க. அதுதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் பாருங்க. உற்பத்தியில் வினைத்திறன் ஏபிசி சொல்லக்கூடிய எல்லா ஏபிசி மட்டுமே இருக்குது. ஒரு 10 புள்ளியை வச்சு நம்ம காட்டுறதை விட 3 புள்ளியை வச்சு காட்டுறோம், அவ்வளவுதான். ஆனால் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது எல்லா புள்ளிகளிலும் காணப்படுமா? ஆன்சர் மை கொஸ்டின். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது என்ன செய்யப்படும்? ஒரே ஒரு புள்ளியில் மாத்திரம்தான் காணப்படும். அதனால தான் நம்ம இங்க பி என்கின்ற ஒரே ஒரு புள்ளியை மட்டும் இங்க காட்டுறோம். வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்பட வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த வரைபடத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். எல்லை நன்மை, எல்லை செலவு, மார்ஜினல் பெனிஃபிட், மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் பெனிஃபிட் என்ன அர்த்தம்? நீங்க ஒரு 10 ஐஸ்கிரீமை தொடர்ந்து, ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடுறீங்க, ரெண்டாவது ஐஸ்கிரீம், அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி 10 ஐஸ்கிரீமை நீங்க சாப்பிடுறீங்கடா, ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீமை சாப்பிடும் போது 100 ரூபாய் காசு கொடுத்து வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கும் திருப்தி. அதை முடிச்சிட்டு ரெண்டாவது ஐஸ்கிரீமை சாப்பிடுறீங்க, 2 ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுக்கான திருப்தி ஒரு 150 தான் இருக்குது. ஆனா 200 ரூபாய் காசு கொடுத்துக்கிறீங்க 2 ஐஸ்கிரீமுக்கும், 100 ரூபாய் படி. காரணம் என்னண்டா, ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டும் போது கொடுத்த விலைக்கு ஒட்டுமொத்தமான திருப்தியை பெற்றுக்கொண்ட நீங்க தொடர்ந்து அதே ஐஸ்கிரீம் இன்னொரு தரம் சாப்பிடும் போது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் தொடர்ந்து நீங்க அதை செய்யறீங்க. அதனால பொருட்களை நுகரக்கூடிய அளவு என்பது அதிகரிக்க அதிகரிக்க தொடர்ந்து அதே பொருளை நீங்க நுகர்ந்து கொண்டிருந்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்காகவும் மேலதிகமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த திருப்தி என்கின்ற எல்லை நன்மை என்பது குறைவடைந்து கொண்டுதான் செல்லும். இதனால தான் மார்ஜினல் பெனிஃபிட் கோடு வந்துட்டு மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு டிமாண்ட் கர்வ் மாதிரியானதாக இருக்கிறது. இது முதல்ல புரியுதல்ல இருக்குமே. மார்ஜினல் பெனிஃபிட் கோடு ஏன் பொருள் கூட கூட நம்முடைய எல்லை நன்மை என்பது குறைவடைந்து கொண்டுங்கிறது புரியுதல்ல இருக்கும். அதே மாதிரி தான் மார்ஜினல் காஸ்ட் என்பது என்ன? இப்ப இது உற்பத்தியாளருடைய சைட்ல இருந்து பேச போறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்றீங்க, 50 ரூபாய் காஸ்ட் ஆகுது.
2 பொருளை உற்பத்தி செய்யும் போது 90 ரூபா காஸ்ட் ஆகுது. 3 பொருளை உற்பத்தி செய்யும் போது ஒரு 120 ரூபா காஸ்ட் ஆகுது. அப்போ பொருட்களினுடைய அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க எல்லை செலவான மார்ஜினல் காஸ்ட் என்பது கூடிக்கொண்டே போகும். நம்மட நிபந்தனை என்னண்டா, இந்த மார்ஜினல் பெனிஃபிட் ஒரு மேலதிகமாக ஒரு அலகை நுகர்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லை நன்மையிலும் மேலதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஆகக்கூடிய மேலதிக செலவும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கின்ற இடம்தான் இந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் சமூகம் விரும்பக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். அப்படியோ நீங்க டொட் லைனை கொண்டு போனீங்கன்னா எந்த புள்ளியில காணப்படுதோ அந்த புள்ளியில் தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படும். சோ ரூல் என்னன்னு சொன்னால் மார்ஜினல் பெனிஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் ஆக இருக்கும். நீங்க நுகரும் போது மேலதிகமாக அழகொன்றுக்கு நீங்க ஃபீல் பண்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுடைய எல்லை நன்மை அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஏற்பட்ட மேலதிகமாக ஏற்பட்ட செலவுக்கு சமனாக இருக்கணும். அதற்காக கொடுக்கப்பட்ட நுகர்வோன் கொடுத்த விலையும் சமனாக காணப்பட்டால் அதுதான் சமூகம் விரும்புகின்ற உற்பத்தி சேர்க்கையாக இருக்க போகிறது. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் இதுக்கு மேல எவ்வளவுக்கு முக்கியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ இந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் உற்பத்தியில் வினைத்திறன் கட்டாயமாக இதை விளக்குங்க என்று சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு இருக்க போகிறது. ஓகே, சோ இதெல்லாமே சிற்றின பொருளில் என்ன கரு இது எல்லாத்தையுமே உங்களால விளக்க முடியுமா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ அருமை சம்பந்தமாகவோ மாற்று பயன்பாடு சம்பந்தமாகவோ தெரிவு சம்பந்தமாகவோ அமைய செலவோ வள ஒதுக்கீட்டில் ஏற்படுகின்ற மாற்றமோ பொருளாதார வினைத்திறனையோ விளக்குங்க பிபிசி கோட்லன்னு சொன்னா 100% உங்களால கொடுக்க முடியுமா இருக்குமா? ரைட். அதே மாதிரி இது எல்லாமே சிற்றின பொருளியல் எண்ணக்கருக்கள் என்பதை நீங்க நினைவு வச்சுக் கொள்ளணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ். தென் வி ஹவ் மூவ் டு மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட். பேரின பொருளியல் எண்ணக்கருக்களுக்குள்ள நம்ம மூவ் ஆகியிருந்தோம். இதுல தான் நிறைதொழில் மட்டம் சம்பந்தமாக நம்ம போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம். சோ நிறைதொழில் மட்டம் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒட்டுமொத்தமாக எல்லா வளங்களையும் நம்ம விளைத்திறன் உள்ள வகையில அல்லது செயற்திறன் உள்ள வகையில நாம உற்பத்தி செயற்பாட்டில் பயன்படுத்தினோம்னா அது நிறைதொழில் மட்டம்னு சொல்லுவோம். சோ நிறைதொழில் மட்டமும் உற்பத்தி சாத்திய வலையின் மீதான புள்ளியின் மூலம் தான் காட்டப்படும். அப்ப நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க, உற்பத்தியில் செயற்திறன் என்பதும் அந்த வலையின் மீதான ஒரு புள்ளியின் மீது தான் காட்டப்படும். நிறைதொழில் மட்டம் என்பதும் வலையின் மீதான புள்ளியின் மூலம் தான் காட்டப்படும். வள ஒதுக்கீட்டு செயற்திறனும் வலையின் மீதான புள்ளியின் மீது தான் காணப்படும். வலையின் மீதான புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு அதிகரிக்க வேண்டுமாயின் இன்னொரு பொருளினுடைய அளவினை விட்டு கொடுக்காமல் அமைய செலவின்றி அதிகரிக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் முழு வளங்களையும் பயன்படுத்துது என்றால் அது நிறைதொழில் மட்டம், வினைத்திறனாகவும் பயன்படுத்துதுன்னு சொன்னால் அதையும் நாம இந்த கோட்டில தான் குறிப்போம். ஸோ இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இது நாம நிறைதொழில் மட்டம் சம்பந்தமாக நம்ம பார்த்த விஷயம் போன கிளாஸ்ல. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ், ஒரு பொருளாதாரத்துல கிடைக்கக்கூடியதாக உள்ள வளங்கள் பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தியில பூரணமாகவோ அல்லது உச்ச செயற்திறனோடோ பயன்படுத்தப்படாத நிலை. இந்த வேலையின்மையினுடைய பண்புகள் பத்தி நான் சொல்லித்திருந்தேன். அதாவது ஆப்போசிட். ஒன்று, வளங்கள் பூரணமாக அல்லது உச்ச செயற்திறனுடன் உற்பத்தியில் பயன்படுத்தப்படாது. உற்பத்தி புள்ளியானது சாத்திய வளைகோட்டிற்கு உட்புறத்தில் இருக்கும். இதுதான் வேலையின்மை நிலைமை காணப்படுகிறது. அதே மாதிரி அமைய செலவின்றி ஒரு பொருளினுடைய உற்பத்தியை நீங்க அதிகரிக்கலாம். எக்ஸ்பொருளை மட்டும் நீங்க அதிகரிக்க போறீங்கன்னு சொன்னா வைப்பொருளை அதே அளவுல வச்சுக்கொண்டும் நீங்க எக்ஸ்பொருளை அதிகரிச்சு கொள்ளலாம். அல்லது வைப்பொருளை மட்டும் அதிகரிக்க போறீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பொருளை வச்சுக்கொண்டு வைப்பொருளை மட்டும் அதிகரிக்கலாம். அல்லது இரண்டு பொருட்களினுடைய உற்பத்தியினையும் அமைய செலவின்றி உங்களால ஒரே நேரத்திலையும் அதிகரிக்க முடியுமாக இருப்பது இந்த வளங்கள் வேலையின்மையில் இருக்கும் போது அல்லது குறைதொழில் மட்டம் என்பது நிலவும் போது. ஸோ இது இவ்வளவு வரைக்கும் ஐ திங்க் ஸோ நாம படிச்சிருந்தோம். கரெக்ட். இந்த பொருளாதார பின்னடைவு சம்பந்தமாக எல்லாம் நம்ம பார்க்கல. இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Are you all okay with these topics? புதிதாக படிச்சு கொண்டே போறது முக்கியம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே படிச்ச விஷயங்களை எந்த அளவுக்கு உங்களோட கேரி பண்ணி கொண்டுட்டு வாரீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் இஸ் த சக்சஸ். ரைட். ஸோ லெட்ஸ் டிக் இன்டு த டுடே செஷன். நம்ம இன்றைக்கு படிக்க போற டாபிக்ஸ் வந்துட்டு எக்கனாமிக் ரிசெஷன் சம்பந்தமா நம்ம படிக்க போறோம். பொருளாதாரம் பின்னடைவில் இருக்குது. ஸோ பொருளாதாரம் பின்னடைவில் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மட பொருளாதாரம் இப்ப பின்னடைவில் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்கனாமிக் ரிசெஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
எக்கனாமிக் கிரிசைஸ்ங்கிற ஒரு வேர்டை நீங்க கேள்விப்பட்டீங்க. பொருளாதார சீர்குலைவு. நம்ம நாட்டுல எக்கனாமிக் கிரிசைஸ் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி இந்த ஃபைனான்சியல் கிரிசைஸ், நம்ம நாட்டு கடன்களை மீளச் செலுத்த முடியாமல் போனதாக இருக்கட்டும், நாட்டுல பெட்ரோல்ல இருந்து அடிப்படையான பொருட்களினுடைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டதாக இருக்கட்டும், வரிசை முறைகளான கியூ சிஸ்டம், எதை எடுத்தாலும் காசு கொடுத்தா கிடைக்குங்கிற நிலைமை இல்லாமலுக்கு தட்டுப்பாடாக லைன்ல நின்றுதான் கிடைக்கும் இந்த கேஸ் போன்ற விஷயங்கள், இதெல்லாமே ஒரு எக்கனாமிக் கிரிசைஸ், பொருளாதார பின்னடைவை நோக்கி போகுதுன்ற அர்த்தம். ஸோ இதை நம்ம விரிவா நம்ம பார்த்தோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பொருளாதார பின்னடைவுன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் ரிசெஷனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கான ஒரு நல்ல மீனிங், ஒரு நல்ல பொருளாதார பின்னடைவுங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் பாருங்க. பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி குறைவடைவதனால், டிமாண்ட் குறைறதால உற்பத்தி வீழ்ச்சி அடைதலை குறிக்கும். அதே மாதிரி இந்த பொருளாதார பின்னடைவு ஒரு குறுங்கால ஒரு நிலைமையாகும். பொருளாதார பின்னடைவு நிலைமை காரணமாக வேலையின்மை மட்டம் வந்துட்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க போகிறது. ஸோ இதைத்தான் நாம எக்கனாமிக் ரிசெஷன் சொல்றோம். பொருளாதார வீழ்ச்சியும் கிடையாது. பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாகவே சரிவை நோக்கி வீழ்ச்சி அடையல. பட் பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தி குறையுது. காரணம் என்ன என்று சொன்னால், கன்சியூமர் மத்தியில ஒரு டிமாண்ட் ஒன்று இல்லாம போகிறது. ரைட்? அதைத்தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ இதை நீங்க சரியாக ஒரு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிக்சோரியலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், லெட் மீ ஷேர் மை கூகுள் ஸ்கிரீன். பாருங்க, எக்கனாமிக் ரிசெஷன். ஸோ எக்கனாமிக் ரிசெஷன் என்று சொல்லும் போது, வாட் இஸ் ரிசெஷன்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரைசஸ், தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போற வீதம் வந்துட்டும் இல்லாமாகும். உதாரணத்துக்கு 16,000 ஜாப்ஸ் லாஸ்ட் இன் ஜனவரி 2018, 2008ஆம் ஆண்டு, 2008 ஒரு 16,000 பேர் அவங்களோட வேலையை இழந்தாங்க. கன்சியூமர் பர்ச்சேசஸ் ஃபாலோ, பொருட்கள் சேவைகளை வாங்குற அளவு நுகர்வோர் மத்தியில குறையுது, டிமாண்ட் நல்லாவே குறையுது. 2008 பிசினஸ் ஆர்டர்ஸ் டிக்ளைன் 6% கம்பேர்ட் டு தி prior year. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் பிசினஸுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ், கஸ்டமர்ஸ் பொருளை வாங்குறதுக்காக கிடைச்ச ஆர்டர் ரொம்ப ரொம்ப குறையுது. பீப்புள் லூஸ் தியர் ஹோம்ஸ், நிறைய பேர் அவங்களோட வீடுகளை இழக்கிறாங்க. வீடுகள் காணிகளுக்கான விலைகள் அப்படியோ குறையுது. யங் பீப்புள் கான்ட் கெட் அ குட் ஜாப் ஆஃப்டர் ஸ்கூல். ரைட்? ஸ்கூல் முடிச்சது பிறகு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போக முடியாத ஒரு நிலைமை. இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார பின்னடைவு ஒன்று ஏற்படுறதால எடுக்கிற விஷயங்கள். ஸோ வேலை வாய்ப்புகள் நமக்கு குறைகிறது, பொருட்கள் சேவைகளை வாங்குற அளவு குறைகிறது, பிசினஸ் வந்துட்டு பேங்க்ரப்சிக்கு போற நிலைமைகள் எல்லாமே இந்த எக்கனாமிக் ரிசெஷனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள், பொருளாதார பின்னடைவு. இப்போ இந்த எக்கனாமிக் ரிசெஷன் என்கின்ற பொருளாதார பின்னடைவு ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவில் ரிசெஷன் இஸ் டிஃபைன்ட் as a significant decline in economic activity. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கையில் ஏற்பட்ட பாரிய அளவான, ஒரு கவனிக்கத்தக்க அளவான குறைவு. பொருளாதார நடவடிக்கை என்ன? மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அவை பொருளாதார நடவடிக்கை தான். நம்ம படிச்சிருக்கிறோம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லி. அது உற்பத்தியாக இருக்கலாம், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதாக இருக்கலாம், அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விநியோகமாக இருக்கலாம், அதுக்கான மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். எல்லாமே மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார நடவடிக்கை தான். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு ஒட்டுமொத்தமான சந்தையிலையும் அது ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிக்குது. லாஸ்டிங் மோர் தென் a few months. ரைட்? ஒரு ஒரு கொஞ்ச மாசத்துக்கு, சரி பெரிய அளவுக்கு வருஷங்கள்ல கிடையாது, 2 மாசம் 3 மாசத்துக்கு தொடர்ச்சியாக இது ஏற்படுது. நார்மலி விசிபிள் இன் ரியல் ஜிடிபி, மொத்த உண்மையான உற்பத்தியில இது காணப்படும். அவங்களோட ரியலான இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஹோல்சேல், ரீட்டைல் சேல்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி போகின்றது என்று அர்த்தம். So let's come back to our mind map notes now. அப்போ இந்த பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு குறுங்காலமான நிலைமை. ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து நடக்கலாம். அது பிறகு அந்த பொருளாதாரம் அதெல்லாம் ரிகவர் பண்ணி கொள்ளும். ஏன் இந்த பொருளாதாரத்துல டிமாண்ட் குறையுதுன்னு சொன்னா பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வளமையாக உங்களினுடைய சலரியை வச்சு, ரைட், நீங்க ஃபுல் டேங்க் பெட்ரோல் நீங்க போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து போடுறீங்க. ஆனா இப்போ பெட்ரோல்ல விலை டபுள் மடங்கு ஆயினத்தால
நீங்க அந்த அளவு போட முடியாம இருக்குது. இந்த அர்த்தம் என்ன? உங்களோட விலை கூடினது காரணமா, அல்லது உங்களினுடைய வருமான மட்டம் அப்படியோ இருக்க விலை கூடினது காரணமா? 2வது தான் சரியான ரீசன். நாம 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிற நமக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னால், நமக்கு சல்லி வந்துச்சுண்டா பெட்ரோல்ல விலை எவ்வளவு போனாலும் நமக்கு டோன்ட் கேர் குடுக்க முடியும். சோ நம்மளினுடைய ஆற்றல், சம்பளம் ஆற்றலோ அல்லது நம்முடைய உழைப்புக்கான ஆற்றலோ கூடாமலுக்கு பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் அதிகரிக்கிறது தான் பிரச்சனை. அப்ப நாம என்ன செய்வோம்? தேவையில்லாத பொருட்கள், அத்தியாவசியம் இல்லாத பொருட்களுடைய டிமாண்டை நம்ம குறைச்சு கொள்வோம். சோ மார்க்கெட்ல டிமாண்ட் அப்படியோ குறையுது. கேள்வி குறைவடைவதனால இப்போ பிசினஸ் இருக்குது. பிசினஸ் வந்துட்டும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கட்டுமான பணிகள் வந்துட்டு 170% ஆன பெரிய பெரிய கட்டட பணிகள் வந்துட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. காரணம் என்றா கட்டுமானத்துக்கு தேவையான கம்பி, அதுக்கான சிமெண்ட், அதுக்கான ஏகப்பட்ட பொருட்களுக்கான விலைகள் டபுள், ட்ரிபிள் மடங்கு அதிகரிச்சிருக்குது. சோ ஒரு கட்டடம் கட்டுவதற்கான செலவு இன்றைக்கு 3 கட்டடம் கட்டுவதற்கான செலவாக மாறியுள்ளது. ஆரம்ப கட்ட விலைகளோட ஒப்பிடு செய்யும்போது. அப்போ மக்கள் வந்துட்டும் தேவையில்லாமலுக்கு இந்த கட்டடங்கள் கட்டுவதை விரும்ப மாட்டாங்க. அப்போ கட்டட பொருட்களுக்கான டிமாண்ட் வந்துட்டும் அப்படியே சரமாரியாக குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, டிமாண்ட் இருந்தா தான் அங்க பொருட்கள் சேவைகளை பிசினஸஸ் வந்துட்டு உருவாக்க முடியும். ஒரு பொருளுமே விக்குதில்ல, கஸ்டமர் வாங்குறாங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் பொருளை உற்பத்தி செய்ய மாட்டேச்சு பிசினஸ். அப்ப அவங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக அவங்களோட செலவுகளை குறைச்சு கொள்றது. பிகாஸ் இப்போ ஒரு பால் பாக்கெட் வந்து நீங்க உற்பத்தி செய்றீங்க. அந்த பால் பாக்கெட் உதாரணத்துக்கு கொத்மல மில்க் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ஒரு 1 மந்த் தான் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்று சொன்னா 2 லட்சம் பாக்கெட்டை ஒரு நாளைக்கு அவங்களால விற்க முடியுமாக முதல் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 லட்சம் பாக்கெட்டை உற்பத்தி செய்யலாம். ஆனா இப்ப மார்க்கெட்ல டிமாண்ட் இல்ல, கஸ்டமர் வாங்குறாங்க இல்ல, வெறும் 50,000 பொருட்கள் தான் அவங்களுக்கு டிமாண்ட்ல விக்குதுன்னு சொன்னா அவங்க 2 லட்சம் பொருட்களை உற்பத்தி செய்வாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் ஓ நோ? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன கொஸ்டின் விளங்கினுச்சா? முடியாது. காரணம் என்ன? கஸ்டமர் வாங்கினா தான் நான் அந்த நிறுவனங்கள் வந்துட்டு ஓகே நமக்கு தெரியும். போன 10 வருஷமா உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு இத்தனை பாக்கெட் வந்துட்டு பால் பாக்கெட் விக்க முடியும்னு சொல்லி. ஆனா டிமாண்ட் ரொம்ப தடுதியாக வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னா அவங்களும் அதை கவனிக்காம உற்பத்தி செஞ்சுட்டு போனாங்கன்னா என்ன செய்யும்? நட்டத்துல தான் போகும். எக்ஸ்பைரி ஆனிச்சுன்னு சொன்னா வீசத்தான் வேண்டி வரும். அப்போ டிமாண்ட் குறைஞ்சா உற்பத்தி வீழ்ச்சி அடையும். உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த கெப்பாசிட்டில உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பால் பாக்கெட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டில உள்ளக்கூடிய ஒரு ஃபேக்டரியில ஒரு நாளைக்கு வெறும் 50,000 பால் பாக்கெட் மட்டும்தான் அவங்களால உற்பத்தி செய்யற அளவுக்கு அவங்க குறைச்சு கொண்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கு பயன்படுத்தப்படுகின்ற நிலத்துக்கு 2 லட்சம் பால் பாக்கெட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உழைப்புக்கு அவ்வளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மெஷினரிஸான மூலதனத்துக்கு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய முயற்சியாளர்களுக்கு அந்த கெப்பாசிட்டியை உருவாக்குற ஆற்றல் இருந்தாலும் கூட டிமாண்ட் குறைஞ்ச காரணத்துக்காக எல்லாத்தையுமே குறைச்சு பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? குறைச்சு பயன்படுத்துறது அர்த்தம் என்றால் எல்லா வளங்களுக்கும் வேலை இருக்குது. ஆனா அந்த வளங்கள் அவங்க அதனுடைய உச்ச செயற்திறனில் அங்க செயற்படுமா? எஸ் ஓ நோ? அந்த வளங்கள் அதனுடைய மேக்ஸிமம் அவுட்புட்ல 2 லட்சம் பாக்கெட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய அளவு தான் அதனுடைய மேக்ஸிமம் வெறும் 50,000 தான் உற்பத்தி செய்யப்படுது என்றால் அங்கு காணப்படுகின்ற உற்பத்திக்கான வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டாலும் முழு செயற்திறனோடு பயன்படுத்தப்படுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் ஓ நோ ப்ளீஸ்? பிரணவி, ஜைனப் சுல்ஃபிகார், விதுர்ஷன், தர்மேஸ்வரன், தஹானி, முஃப்லிஹா, ரக்பி, சுஹாஷினி, ஷாக்கிரா, ஷஹ்லா ரிசான், ஷமா நசீர், சபீர் அகமது, சாபரி, நிலாந்தி, ராகுலன். Right? Right. So the answer is no. காரணம் என்ன? எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார பின்னடைவாக இருக்க போகிறது. அப்போ ஒரு வளம் அதனுடைய செயற்திறனில் இருந்து குறைவாக பயன்படுத்தப்பட்டால் அதுவும் வேலையின்மைதான்.
சோ இந்த பொருளாதார பின்னடைவு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறுங்கால நிலைமை, ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது குறுங்காலம், ஒரு ஷார்ட் டேர்ம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பொருளாதார பின்னடைவு நிலைமை காரணமாக வேலையின்மை மட்டம் வந்துடும் அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே அந்த பொருளாதாரத்துல வேலையின்மை இருந்தால் இன்னும் வேலையின்மை கூடும். வேலையின்மை என்பது என்ன? ஏற்கனவே வேலை இல்லாம இருக்குது, ஆட்களுக்கு வளங்களுக்கு வேலை இல்ல, இன்னும் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா டிமாண்ட் குறைஞ்சது, பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி ஆற்றல் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னும் பொருளாதாரத்துல வளங்கள் வேலையின்மையை நோக்கி நகரும். அப்போ நீங்க இதை 2 விதத்துல விளக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, ஒரு பொருளாதாரம் ஒரு சரியான ஒரு செயற்திறனில் முழு வளங்களையும் உற்பத்தி செய்ய ஈடுபடுத்தி கொண்டு ஏ புள்ளியில இயங்குதுன்னு சொன்னால் இந்த பொருளாதார பின்னடைவு ஒன்று ஏற்படுது. அதாவது பொருட்கள் சேவைகளுக்கான டிமாண்ட் வந்துட்டும் கன்சியூமர் மத்தியில குறையுது. அதனால நிறுவனம் தன்னுடைய வளங்களை பயன்படுத்துகின்ற முழு ஆற்றலை குறைத்து கொண்டு எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது ஏ சேர்க்கையிலிருந்து பி சேர்க்கைக்கு தான் அவங்களால மாற்ற முடியும். காரணம் என்னன்னு சொன்னால் இங்கு குறைதொழில் மட்டம் நிலவப் போகிறது, அல்லது வேலையின்மை என்பது நிலவப் போகிறது. வேலையின்மை என்றால் அனைத்து வளங்களும் அதனுடைய உச்ச செயற்திறனில் பயன்படுத்தப்பட மாட்டாது. மார்க்கெட்ல எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குதோ அவ்வளவுக்கு நம்ம செய்வோம். ரைட். அஸ்கசுகா ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. சார், டிமாண்ட் குறைஞ்சா உற்பத்தி குறையும் என்று சொல்றீங்க, ஆனா எல்லாரும் கியூல நிக்கிறாங்க, அப்ப டிமாண்ட் குறையல தானே சார்? இட்ஸ் a குட் கொஸ்டின். எல்லா பொருளினுடைய இதுக்கு நீங்க கியூல இருக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உதாரணத்துக்கு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குது, நூடுல்ஸ் பேக்கெட் விலையும் கூடினுச்சு தான். யாராவது நூடுல்ஸ் பேக்கெட்டை வாங்குறதுக்கு கியூல நின்றதை கண்டீங்களா? அல்லது பிஸ்கட்டினுடைய விலையும் கூடினுச்சு, எங்களுக்கு பிஸ்கட் தாங்கன்னு சொல்லி யாராவது கியூல நின்று வாங்குறத நீங்க கண்டீங்களா? ரைட், சொல்லுங்க பாப்போம். காரினுடைய விலையும் கூடினுச்சு. உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கின கார் அன்றைக்கு 1 கோடிக்கு நம்ம வாங்க வேண்டியதா இருக்குது. சோ யாராவது கியூல நின்று கார் வாங்கினீங்களா? எங்கேயாவது நியூஸ்ல கண்டீங்களா நீங்க? ஜெய்னப், அஸ்கசுவா, கிடையாது. அப்போ எதுக்கு நீங்க கியூல நிக்கிறீங்க? அந்த பொருளுக்கு பெயர் அத்தியாவசிய பொருள், அது ஆடம்பர பொருள் கிடையாது. சரியா? நீங்க உயிர் வாழ்வதற்கு அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கான அத்தியாவசிய பொருளுக்கு எவ்வளவுதான் விலை கூடினால் நம்ம கொடுக்கத்தான் வேணும். நம்ம சாப்பாடு அரிசியாக இருந்தால் அது 10 லட்சம் ரூபாய் போனாலும் நம்ம வாங்கத்தான் வேணும். பிகாஸ் மனிதனால உணவில்லாம வாழ முடியாது. சோ அதெல்லாம் அத்தியாவசிய பொருள். இதை பத்தி நம்ம இந்த கான்செப்ட் நம்ம டீப்பா பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பொருட்களை அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருள், சாதாரண பொருள், பொது பொருள் நம்ம வித்தியாசமா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கிற கான்செப்ட் பொதுவான ஒரு கான்செப்ட். பொதுவான ஒரு சாதாரண ஒரு பொருள் டிமாண்ட் குறைஞ்சா கம்பெனி உற்பத்தியை குறைக்கும். இப்ப நடக்கக்கூடிய இந்த நிலைமை ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார சீர்குலைவு. இந்த சீர்குலைவுல அத்தியாவசிய பொருட்களும் இல்லைன்னு சொன்னா மக்கள் கியூல நிக்க தான் போவாங்க. சார், அது பொருளாதார தட்டுப்பாடு தானே, ப்ரொடக்ஷனை குறைக்கலையே, am I correct? ஓகே, இப்ப பாருங்க, பொருளாதார தட்டுப்பாடுன்னு சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு மின்சாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். மின்சாரம் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடின் காரணமாக ஏற்பட்டுச்சு, ரைட்? இங்க டிமாண்ட் வந்துட்டு குறையல, டிமாண்ட் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமலுக்கு பொருட்களுடைய விலைகள் கூட ஒரு சாரார் வந்து குறைப்பாங்க. ஆனால் மின்சார சபை அல்லது எரிபொருளை உற்பத்தி செய்யறவங்க அவங்களுக்கு எரிபொருள் கிடைக்கலன்னு சொல்லி அவங்களோட ப்ரொடக்ஷனை குறைச்சாங்களா இல்லையா? குறைச்சாங்க. அதே மாதிரி இப்ப முதல் பாருங்க, மைலோ வந்துட்டும் முதல் நான் நினைக்கிறேன் ஒரு மைலோ வந்துட்டு 50 ரூபாய் 60 ரூபாவுக்கு ஒரு கூல் மைலோ உங்களுக்கு வாங்கல. இப்ப 120 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா டிமாண்ட் குறைஞ்சிருக்காதுன்னு சொல்லி? டிமாண்ட் கட்டாயமா குறைஞ்சிக்கும். அதே மாதிரி நீங்க ஃபுட் சிட்டில வாங்கக்கூடிய ரெட் புல் உண்டு, ஐ திங்க் பிஃபோர் கிரைசிஸ் அந்த பிரைஸ் வந்து 450 ரூபாய் 380 ரூபாய்க்கு ஒரு ரெட் புல் வாங்கலாம். இப்போ ரெட் புல்லினுடைய விலை 1200 1200 ரூபாயிலே இருக்குது. அதுல டிமாண்ட் குறைஞ்சிருக்க மாட்டேங்குது, அந்த கம்பெனி அடி வாங்கியிருக்க மாட்டேங்குது நினைக்கிறீங்களா நீங்க? கட்டாயமாக நடந்திருக்கும். சோ அத்தியாவசிய பொருளாக இருந்தால் மட்டும்தான் அங்க டிமாண்ட் வந்துட்டு அதுவும் பெரிய அளவுல தான் குறையாது, கட்டாயமாக குறைக்கப்பட்டிருக்கும். நீங்க குடும்பங்கள் எத்தனையோ பேரு 3 வேளை சாப்பாட 1 வேளை சாப்பாடா சாப்பிடுறேன்னு சொல்லி நீங்க நியூஸ்ல கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும்
அங்க மக்கள் மத்தியில வருமானம் இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு அடிப்படையில சமாளிச்சுட்டு போற அளவுக்கு மிச்சம் குறைப்பாங்க. டிமாண்ட குறைக்கத்தான் வேணும். ரைட்? சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டீப்பான கான்செப்ட். ரொம்ப யோசிக்க வேணாம். சிம்பிளா பொருளாதார பின்னடைவு என்பது நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பொருட்கள் சேவைகளுக்கான டிமாண்ட் வந்து குறையறதால உற்பத்தி வீழ்ச்சி அடையுது. இது ஒரு குறுங்காலத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பொருளாதார பின்னடைவுன்னு சொல்லுவோம். இந்த பொருளாதார பின்னடைவு நிலைமை காரணமாக வேலையின்மை மட்டம் வந்துட்டு அதிகரிக்கும். வளங்கள் அவங்களினுடைய முழு பயன்ல முழு செயல்திறன்ல வேலை செய்யாது அல்லது நிறைய பேர் வேலைகளை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி இந்த பொருளாதார பின்னடைவுல கர்வ் சிம்பிள் மைடியர்ஸ். நம்ம உற்பத்தி செயற்திறன் ஆகிய ஏ புள்ளியில முழு வளங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம்னு சொன்னால் முழு வளங்களையும் பயன்படுத்தாம வளங்களை குறைச்சு கொண்டு இருக்கிற டிமாண்டுக்கு மட்டும் நாம பொருளை உற்பத்தி செய்யறோம்னு சொன்னால் குறை தொழில் மட்டத்துக்கு நம்ம போறோம். சோ இதுதான் பொருளாதார பின்னடைவு நம்ம விளக்குகின்ற ஒரு மெத்தட் ஆகிக்க போகுது. சோ இந்த பொருளாதார பின்னடைவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம எக்கனாமிக் ரிசெஷன் என்று சொல்லுவோம். ரைட்? சோ ஒரு நாட்டினது மொத்த தேசிய உற்பத்தி தொடர்ச்சியாக 2 காலாண்டுக்கு மேல் வீழ்ச்சி அடைஞ்சா 2 காலாண்டு என்று சொன்னா 2 குவார்டர்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 6 மாசத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னு ஒரு ஷார்ட் டேர்முக்கு உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம சொல்லுவோம் பொருளாதார பின்னடைவு எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ இது பொருளாதார பின்னடைவு சம்பந்தமாக நம்ம பார்க்கிற விஷயம். அதே மாதிரி பொருளாதார மந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது, எக்கனாமிக் டிப்ரெஷன். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிப்ரெஷன்ங்கிற வேற நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ மீன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றது ஞாபகம் இருக்குமா? ரைட்? எக்ஸாம் வந்தாலே ஐ எம் கோயிங் டு டிப்ரெஷன், சரியான ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலைக்குள்ள நான் போறேன் அப்படிங்கிறத பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நமக்கு புக்ஸை புரட்டும் போதே டிப்ரெஷன் தான், மந்தத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு பொருளாதார பின்னடைவு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாடு அப்பதான் உதாரணத்து பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு நாடு ஒரு 2-3 மாசத்தால அதனுடைய மொத்த தேசிய உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, பொருளுக்கான டிமாண்ட் குறைஞ்சிட்டு போகுது, பிசினஸ் தங்களோட வளங்களை முழுமையாக பயன்படுத்துறது அப்பதான் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறுங்காலத்துல இடம்பெற்றால் அது எக்கனாமிக் ரிசெஷன். அது அப்படியோ தொடர்ச்சியா நடந்துகிட்டே போகுது. 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் என்று சொல்லி இந்த பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு நீண்ட காலத்துக்கு மாறினால் அது மந்தமாக மாறும், எக்கனாமிக் டிப்ரெஷனாக மாறிடும். இதைத்தான் இங்க சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொருளாதார மந்தத்துக்கு நம்ம பார்த்தோம் என்றால் பொருளாதார பின்னடைவினுடைய ஒரு நீண்ட கால நிலைமைதான் பொருளாதார மந்தம். சோ பொருளாதார பின்னடைவு என்பது என்ன? ஒரு குறுங்காலத்துல டிமாண்ட் குறைஞ்சி உற்பத்தி குறைஞ்சி வேலையின்மை அதிகரிச்சால் அது பொருளாதார பின்னடைவாக இருந்தால் அந்த பொருளாதார பின்னடைவு குறுங்காலத்துல ஒரு ரிகவர் ஆகாமலுக்கு தொடர்ந்து அப்படியோ நீண்ட காலத்துக்கு போய்கொண்டே இருந்துச்சு அந்த பொருளாதார மந்தத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். இங்கு வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடைய கூடும் என்பதனால் பொருளாதார வளங்களின் அளவு குறைவடைந்து உற்பத்தி சாத்திய வலை இடப்புறமாக நகரக்கூடியதாக இருக்க போகிறது. நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சீங்க, ரைட்? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிராக்டிகலாக நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா புடவை கடைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஒரு 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தவங்க இந்த பொருளாதார சீர்குலைவு சம்பந்தமாக இவங்களுக்கு ஏற்பட்ட அதிகூடிய செலவுகள் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு 5 பேர் வேலையா 2 பேரு இந்த நாளைக்கு வாங்க, 2 பேரு வர வேணாம், மத்த 2 பேர் வார நாளைக்கு மத்தவங்க லீவ் எடுங்க, பிகாஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே சம்பளம் தாரத்துக்கு கட்டுப்படியாக இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய சில்லறை கடைகள் புடவை கடைகள் எல்லாம் டிசிஷன் எடுத்தாங்க. பிகாஸ் ஃபுல் 5 பேருக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் தாரத்துக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இல்ல, அதனால 2 பேர் வார டைம் மத்த 3 பேர் நீங்க லீவ் எடுங்க, மத்த 2 பேர் வார டைம் மத்த 3 பேர் லீவ் எடுங்கன்னு சொல்லி ஒரு ரொட்டேஷனை கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கு வேலையின்மை என்பது நிலவுதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் ஓ நோ? இந்த இடத்துல வேலையின்மை என்பது நிலவுதா இல்லையா? நிச்சயமாக நிலவுது. அப்ப இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க, கோடிங் செய்யற நீங்க. கோடிங்னு சொன்னா ஆப்ஸ் டெவலப் பண்றது, வெப்சைட்டை டெவலப் பண்றதுன்னு சொல்லக்கூடிய கோடிங் பண்றது, வெப்சைட் கோட் பண்றது.
ஸோ வெப்சைட் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் இருந்தாலும் அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்க வேண்டிய விஷயம். ஒரு 6 மாசத்துக்கு நீங்க லேப்டாப்பை தொடலையா எல்லாமே மறந்து போயிடும். பிகாஸ் அது கையிலேயே விளையாடுற விஷயம் உண்டு. ஒரு 6 மந்த்துக்கு நீங்க லேப்டாப்பையே தொடல, கோடிங்கே பண்ணல, 6 மாசம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் முதல் இருந்த அதே ஸ்பீட், அதே மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குமா? சம்டைம் எல்லாத்தையும் மறந்தே நீங்க போயிருப்பீங்க. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார பின்னடைவின் போது ஒரு 3 மாசம்னு சொன்னா ஓகே. அது ஒரு வேலையின்மை தான். ஆனால் அந்த வளம் வந்துட்டு அங்க அழிவடையல. அந்த வளம் அதனுடைய சக்தியை இழக்கல. ஆனா அந்த பொருளாதார பின்னடைவு நீண்ட காலத்துக்கு போகும்போது அந்த வளம் வந்துட்டும் அழிவடையலாம். அந்த வேலையின்மையில உள்ள வளம் வந்துட்டும் அழிவடையலாம். அவங்களோட திறமைகளை அவங்க இழக்கலாம். ஒரு மெஷின் இருக்குது. ஒரு மூலதனம் என்கின்ற ஒரு வளம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பாவிக்கவே இல்ல. அந்த மெஷின் பழுதாகி அந்த பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போயிடலாம். ஒரு உழைப்பு இருக்குது. அவரு ஒரு பயிற்றப்பட்ட ஒரு ஊழியம். உதாரணத்துக்கு எக்ஸெல்ல நீங்க வேலை செய்றீங்க. அவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அவ்வளவு திறமை மிக்க ஒரு நபர். ஒரு 6 மாசமா வேலை இல்ல. ஒரு வருஷமா அவர் அத யூஸ் பண்ணவே இல்ல. எல்லாம் மறந்து போச்சு. அப்ப அந்த வளம், அந்த திறமை, மனித மூலதனம் என்பது அழியப்படுகிறது. நிலம் இருக்குது. நிலத்த ஒரு 2 வருஷமா நீங்க பயன்படுத்தவே இல்ல. அந்த நிலத்தில புல்லு பிடிச்சு அதனுடைய தன்மையை அது இழந்துட்டு. அந்த வளம் அழிவடைகிறது. சோ, பொருளாதார பின்னடைவு ஒரு குறுங்காலத்தில இருக்கிறதால, வேலையின்மை என்பது போகுது. ஆனா வளம் அழிவடையல. அதனால தான் நம்ம வேலையின்மைய நம்ம காட்டும்போது ஸ்டூடண்ட்ஸ், அதாவது இந்த பொருளாதார பின்னடைவின் போது ஏற்படுகின்ற வேலை நிலைமையை நம்ம பார்க்கும்போது, ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளியில தான் நம்ம மாத்துறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளம் இருக்குது எங்கிட்ட. ஆனா அந்த வளத்தை நாங்க சரியாக பயன்படுத்தாமல் தான் இருக்கின்றோம் என்பதுதான் பொருளாதார பின்னடைவினுடைய கான்செப்ட். ஆனால் பொருளாதார மந்தம் 2 விதமான மந்தங்களாக ஏற்படலாம். ஒன்று, வேலையின்மையில இருந்த வளம் அழிவடைஞ்சிட்டு. ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 5 ஏக்கர் மட்டும் தான் யூசபிள் கண்டிஷன்ல இருக்குது. ஒரு 10 பேர் வேலைக்கு இருந்தாங்க. அதுல 5 பேர் அவங்களோட திறமைகளை இழந்துட்டாங்க. ஒரு 10 மெஷின் இருந்துச்சு. பட் 2 மெஷின் மட்டும் தான் இப்ப உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் என்று அந்த பொருளாதாரத்தினுடைய வேலையின்மையில் இருந்த வளம் அழிவடைந்து விட்டால் உற்பத்தியினுடைய எல்லை கோடே நாம பின்புறமாக அல்லது இடப்புறமாக அல்லது கீழ் நோக்கி நகர்த்த வேண்டி வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது? அதாவது ஆரம்பத்துல நாம இந்த கோட்டில நாம உற்பத்தி செஞ்சுட்டு பிபிசி 1ல நாம இருந்திருந்தோம் என்றால் இந்த அளவுக்கு வைப்பொருள், இந்த அளவுக்கு மேக்சிமம் எக்ஸ் பொருள், இந்த ஆற்றல நம்ம இருந்த நாம பொருளாதார பின்னடைவு ஒன்று ஏற்பட்டுச்சு. வளங்கள் வேலையின்மைக்கு போனுச்சு. அந்த பொருளாதார பின்னடைவு மிக நீண்ட காலத்துக்கு இருந்ததனால் பொருளாதார மந்தத்துக்கு போனதால் வளங்கள் அழிவடைந்து விட்டிருந்தால் நம்மட மேக்சிமம் கொடுக்க வேண்டிய எல்லையினுடைய அளவே குறைஞ்சிடும். இப்ப இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் நம்ம பயன்படுத்தினாலும் y1 என்கின்ற அளவும் x1 என்கின்ற அளவும் தான் நம்ம பயன்படுத்தி உற்பத்தி செய்ய முடியும். அது ஏற்கனவே காணப்பட்டதினை விட குறைவானதாக காணப்படும். காரணம் இங்கு காணப்பட்ட வள திரட்சி. நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி சாத்திய வலையினுடைய எல்லையினை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல 2 காரணிகள் நம்ம படிச்சிருக்கிறோம். உற்பத்தி காரணிகளுடைய கிடைப்பனவு அல்லது வளத்திரட்சி. எவ்வளவு நிலம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு மூலதனம், எவ்வளவு முயற்சி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. சோ அந்த வளமே அழிவடைந்து விட்டதாக போகுமாக இருந்தால் நம்மளினுடைய எல்லை கோடே என்ன செய்யப்படும்? நகர்ந்து விடும், சுருங்கி விடும். இது ஒரு விஷயம். இது புரிதல் இருக்கும். சோ பொருளாதார பின்னடைவின் போது வேலையின்மைக்கு போகின்ற வளம் பொருளாதார மந்தத்தின் போது அழிவடைந்து விட்டால் உற்பத்தி சாத்திய வலையே நம்ம நகர்த்தி உட்புறமாக நம்ம விளங்கப்படுத்துவோம் பொருளாதார மந்தத்தினை. எக்கனாமிக் புரியுதா எல்லாருக்கும்? இதை நம்ம எக்கனாமிக் டிப்ரெஷன் சொல்லுவோம். Does it make sense all of you? Shall I get a sono quickly? Vidurshan, Dharmeshwaran, Tahani, Mufliha, Anita, Zuha, Tilani, Aska Suha, Ashi Muhammad, Salma Salam, Dilakshi, Renushi, Shivakumari, Ajita, Akila, Anita, Azma. அப்போ நமக்கு தெரியணும், முதலாவது விஷயம் பொருளாதார பின்னடைவில வளங்கள் அழிவடைந்து விட்டால் பிபிசி கோடே உட்புறமாக நகரும், புள்ளி கிடையாது.
அல்லது பொருளாதார மந்தத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா வளம் அழிவடையல, வளம் வெறும் வேலையின்மை நிலைமைக்குள்ளதான் போகுதுன்னு சொன்னால் என்னவாக காணப்படும்? உட்புறமாக மட்டும்தான் நோக்கி நகரும். ரைட்? சோ இத 2 விதமாக நம்ம சொல்லலாம். அதாவது நமக்கு தரப்படுகின்ற கொஸ்டின்ல வளம் அழிவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னால், பொருளாதார பின்னடைவுல இருக்கிறாங்க. பட் அந்த வளம் அழிவடைஞ்சிட்டுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், பிபிசி கோட்டையே நீங்க நகர்த்தணும். பட் வளம் அழிவடையல, வெறும் வேலையின்மை நிலைமைக்கு தான் இப்போதைக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கு நீங்க இந்த மாதிரி விளக்கணும். அப்ப 2 மெத்தட்லயும் வளம் அழிவடைஞ்சு விட்டதா, வளத்திரட்சி குறைஞ்சிருக்குதா இல்லையா என்பதனை பொறுத்துத்தான் நாம என்ன செய்வோம், பொருளாதார மந்தத்துல இந்த உற்பத்தி சாத்திய வலையே நம்ம இடப்புறமாக நகரும். பட் பொதுவாக பொருளாதார மந்தம் நிலைமை நடக்கும் போது வளங்கள் வந்துட்டு அழிவடையக்கூடிய சந்தர்ப்பம் தான் அதிகமாக இருக்கிறது. ரைட்? அதே சமயம் இதை நீங்க இன்னொரு மெத்தட்லயும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இன்னொரு மெத்தட்ல நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னால், வேலையின்மை நிலவுகின்ற போதுதான் இந்த பொருளாதார மந்தம் மறுபடியும் இடம்பெறும் என்று சொன்னால், ஏற்கனவே வேலையின்மை நிலவுவது என்பது உற்பத்தி கோட்டிற்கு உள்ளதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஏ புள்ளியில வச்சு ஏற்கனவே அந்த பொருளாதாரம் பின்னடைவுல இருந்து, பின்னடைவு என்பது என்ன, வேலையின்மையை உருவாக்கி ஏ புள்ளியில குறைந்த அளவுக்கு வளங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது அல்லது உயர் செயற்திறனில் வளங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றால், இன்னும் அது பொருளாதார மந்தத்துக்குள்ள டீப்பா போகுது, இன்னும் வேலையின்மை நிலைமை ஏற்படுதுன்னு சொன்னா நீங்க ஏயிலிருந்து பிக்கு மாத்தலாம். ரைட்? சோ வளங்கள் அழிவடைதலுக்கு உட்படாத பொருளாதார மந்த நிலைமை முதலாம் வரிப்படத்தில் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளி வரைக்கும் சொல்லலாம். சோ ஏற்கனவே வேலையின்மை, பொருளாதார பின்னடைவு இன்னும் மந்தத்துக்கு போகுது, ஆனா வளங்கள் அழிவடையலன்னா நீங்க பி கோட்டுக்கு மாத்தி சொல்லலாம். அழிவடைஞ்சு விட்டுச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவை கோட்டையே நீங்க நகர்த்தி தான் சொல்லணும். இது பொருளாதார மந்தம், பொருளாதார பின்னடைவு சம்பந்தப்பட்ட 2 விஷயம். ரெண்டுமே வெவ்வேறுபட்ட விஷயங்கள். பொருளாதார பின்னடைவு குறுங்காலம், பொருளாதார மந்தம் அதனுடைய நீண்ட காலத்தினுடைய எஃபெக்ட். சோ இது ரெண்டும் என்ன, இது ரெண்டையுமே உங்களால பிபிசில விளக்க முடியுமா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? Do you all have the confidence to do that? So இந்த பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம் இது ரெண்டுமே அடிக்கடி இன்டர்சேஞ்சபிளாக உங்கள்கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ரைட்? ஸோ இந்த பின்னடைவு மந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்செப்ட். ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக நான் திணிக்க விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதே மாதிரி ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களோட பேலன்சஸ் என்ன சார் இருந்தால் உங்களோட பேமெண்ட்ஸை சரி பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 65 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த 65 ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாரையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் வி நீட் ஒன்லி சீரியஸ் பீப்புள் அபவுட் திஸ் கிளாஸ். ஓகே? ஸோ அதனால சீரியஸாக கிளாஸுக்கு வரவங்களை மட்டும்தான் நான் வச்சு கொண்டிருக்க போகிறேன். I know how to take the students, how to improve the classes. That's simple thing for me. But we need to take the unnecessary people. So make sure பண்ணிக்கொள்ளுங்க நீங்க எல்லா விஷயங்களையும் கரெக்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி. Thank you all. See you in the next classes. Have a great day. See you. Bye.